லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38 43 வரை வாசிப்போம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். போதிக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடமெல்லாம் உங்கள் மகிமை இறங்குவதாக. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆத்துமாக்களோடு பேசுவீராக. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உரியது. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரா, இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டிலே பிரவேசித்தார். அங்கே அவனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் அவளிடத்திலே குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவன் ஊழியம் செய்த நாட்களிலே சீமோன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். அங்கே சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். ஆண்டவர் கையை வைத்த பொழுது அவளுக்கு பரிபூர்ணமான சுகம் வந்தது. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பாருங்கள், இயேசு இயேசு ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆமென். இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கும் அந்த சுகத்தை தேவன் நமக்கும் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஆராதிக்க இயேசு அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் என்றால், என்னை கைவிடாதிரும் அப்படி என்ற அர்த்தம். அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எத்தனை தடவை இயேசு இயேசுன்னு சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், என்னை கைவிடாம என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க, சுகமாய் வாழ இயேசு விரும்புகிற ஒரு கடவுள். அல்லேலூயா. ஆனால் இயேசுவுக்கு எதிரான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சாத்தான். சாத்தான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் வியாதியை கொடுக்க அவன் ஒரு ஆவல் உள்ளவனாக இருக்கிறான். சாத்தான் மனிதர்களுக்கு நோயையும் வியாதிகளையும் கொண்டு வருவான். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமாபுரிய ஆண்ட கான்ஸ்டாண்ட் ராஜா அப்படின்னு என்கிற அந்த காலத்து ராஜா ஸ்தோத்திரம், அவங்க அம்மாவை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போய் அங்கே இயேசு சிலுவையிலே தொங்கின அந்த சிலுவைய எங்க இருக்குது என்று பார்த்து வாங்கன்னு சொல்லி அனுப்பினானாம். அல்லேலூயா. இந்த அம்மா ஸ்தோத்திர தன்னுடைய இந்த இராணுவ பலத்தை எல்லாம் கூட்டிட்டு அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போய் ரொம்ப காலத்துக்கு முன்ன, அல்லேலூயா,
அங்கே போகும் பொழுது அங்குள்ள இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அதிபதிகள் இடத்துல, பிரபுக்கள் இடத்துல இயேசு சிலுவையிலே தொங்கின அந்த சிலுவை எங்க இருக்குதுன்னு கேட்ட பொழுது ஒரு மண்ணு குமியல் மேல ஒரு 3 சிலுவை கிடந்ததா. இந்த 3 சிலுவை தான் அந்த கல்லர்கள் 2 பேரு, ஒரு ஆள் இயேசு அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க எந்த சிலுவையில இயேசு தொங்கினார் என்று இந்த அம்மாவுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்ரா. ஏன்னா எல்லாமே சிலுவையாகவே இருந்தது. உடனே அந்த தேசத்துல ஒரு ரொம்ப சுகமில்லாத ஒரு மனிதனை, ரொம்ப வியாதியுள்ள ஒரு மனிதனை கூட்டிட்டு போய் அவன் இந்த சிலுவையை எடுத்து அந்த வியாதிக்கார மேல வச்சு கேட்டாங்களா, உனக்கு சுகமாயிட்டான்னு கேட்டாங்களா. இல்லைன்னு சொன்னானா. உடனே அந்த சிலுவையை போட்டுட்டு இன்னொரு சிலுவையை தூக்கி அவன் மேல வச்சு சுகமாயிட்டான்னு கேட்டாங்களா. இல்ல, எனக்கு சுகம் ஆகல. அடுத்து 3வது சிலுவையை வைக்கும் பொழுது அவன் சொன்னாடா, எனக்கு நல்ல சுகமாயிருச்சுன்னு சொன்னான்டா. அல்லேலூயா. அப்போ அவங்க நினைச்சாங்களா, இதுதான் இயேசு சிலுவையிலே தொங்கின சிலுவை, இதுதான். அந்த சிலுவையை கொண்டு போய் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு, 40 கோடிக்கு உண்டான ரொம்ப காசு செலவு பண்ணி ஒரு நல்ல பளிங்கி கற்களால் ஒரு ஆலயத்தை கட்டி இந்த சிலுவையை கொண்டு போய் இதான் இயேசு தொங்கின சிலுவை என்று ரோமாபுரிய ஆண்ட கான்ஸ்டான் ராஜாவுடைய தாயார் இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டி வைத்தாங்களா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு தொங்கின அந்த சிலுவையிலேயே அவ்வளவு சுகமளிக்கிற வல்லமை இருக்கும் என்றால் இயேசு எவ்வளவு சுகமளிக்கிற வல்லமை உள்ளவராய் இருப்பார். சிலுவை அல்ல, சிலுவையிலே தொங்கினதினாலே அந்த சிலுவை மகிமையுள்ளதாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆக இயேசு ஒவ்வொரு மனிதனும் சுகமாய் வாழ வேண்டும் என்று, ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று, வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாருங்கள், இந்த குஷ்டரோகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் அவை காடுகளிலும் மலைகளிலும் மனிதர்களை விட்டு தூரமாக அவர்கள் இருக்க வேண்டும், ஊருக்குள்ளே வரக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய சட்டம் அதுதான். ஏனெல்லாம் குஷ்டம் மற்றவங்களுக்கு பரவிரும் சொல்லி குஷ்டரோகிகள் காடுகள்ல தங்கி இருக்கணும், இல்லைன்னா மலைகள்ல தனியா உட்கார்ந்து இருக்கணும். அதான் அங்க உள்ள சட்டம். ஆகவே எப்படியோ இந்த குஷ்டரோகி இயேசுவை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது இயேசப்பா காலில் விழுந்து அந்த குஷ்டரோகி சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு இன்னொரு சுவிசேஷத்துல மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே அந்த குஷ்டரோகி சுகமானா. குஷ்டத்துக்கு அவன் குஷ்ட வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை, எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இப்படி கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளில் இந்த குஷ்டமும் ஒன்று. அல்லேலூயா. ஆகவே இந்த குஷ்டத்தை அன்றைக்கு இயேசு மனது உருகி கையை நீட்டி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், உமக்கு சித்தமானா? கடவுளுடைய சித்தம் அதுதான், கடவுளுடைய விருப்பம் அதுதான். எல்லாரும் சுகமா வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் கைவிடாத ஒரு தெய்வம் அவர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசுவை உன் வீட்டில இருந்தா, இயேசு உள்ளத்தில இருந்தா, இயேசு வாழ்க்கையில இருந்தா உனக்கு சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு வியாதி வருவதில்லை. ஏன்? இயேசு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. வியாதிகள் எல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிசாசு தான் வியாதிகளை கொண்டு வருகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, வியாதி என்பது சாத்தானுடைய ஒரு தாக்குதல்.
அல்லேலூயா. அதை குறித்து நாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு வியாதி வருது என்றால் அந்த வியாதி என்பது சாத்தானுடைய ஒரு தாக்குதல். நம்ம மேலே அவன் தொடுத்திருக்கிறான், நம்ம மேலே அவன் யுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திர, சாத்தான் மனிதனை ஆமென் வியாதியை உண்டாக்கி அவனுக்கு சோர்வை உண்டாக்கி அவனை பலவீனப்படுத்த சாத்தான் நினைக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பாருங்க, ஒரு ஆவி பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அது அந்த ஆவி அந்த ஸ்திரீக்குள்ள இருந்து அவளுடைய கூனை வளைத்து வைத்திருக்கிறது. ஆக சாத்தானுடைய ஒரு விருப்பம் மனிதர்களுக்கு வியாதியை கொண்டு போறது, எலும்பை வளைக்கிறது, பல இடங்களிலே நோய்களை கொண்டு வருவது. இயேசுவோ எல்லா மக்களும் சுகமாய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா அப்பாவுக்கு. யாத்ராம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராம 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில். வியாதி என்பது நிறைய இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே உன் பரிகாரி என்றால் நானே உனக்கு சுகம் அளிக்கும் தெய்வம் என்று அர்த்தம். அல்லேலூயா. சுகம் கொடுக்கிற தெய்வம் அவர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமென். காலேப்பு சொல்லுகிறான், அன்றைக்கு 40 வயது, இன்றைக்கு 85 வயது. இன்றைக்கும் நான் யுத்தத்துக்கு போகிறேன். 40 வயதிலிருந்து அதே பலன் 85 வயதிலும் எனக்கு இருக்குது. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருப்பார் என்றால் அவனுக்கு 85 வயதிலும் 40 வயதில் இருந்த பலன் அவனுக்கு இருக்குமா? அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வர பண்ணுகிற வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இயேசு உனக்கு ஒரு மருத்துவராயிருக்கிறார், உனக்கு ஒரு வைத்தியராயிருக்கிறார். உனக்கு சுகத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியமாய் நீ வாழ வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ கவலையோடு வாழ்வது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீ வியாதியோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, அது சாத்தானுடைய ஒரு சித்தம். நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்ததினால் நம்ம வியாதியை சுமக்க தேவை கிடையாது. அல்லேலூயா. நம்ம வியாதியை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். பாவங்களை சுமந்தவர் நம்முடைய வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சிலுவை என்பது, அல்லேலூயா, சிலுவை என்பது ஒரு தோற்று போன ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. சிலுவை என்பது பரிதாபமான ஒரு காட்சி அல்ல, ஒரு சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. சிலுவையில தான் சாத்தானை இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. ஆமென். சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையிலே
தோற்கடித்தார். அல்லேலூயா. ராமேஸ்வரத்தின் பலவான இயேசு சிலுவையிலே தோற்கடித்தார். கையை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ராமேஸ்வரத்தின் பலவான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தோற்கடித்தார். அல்லேலூயா. ஆமென். சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். சிலுவையிலே சகலத்தையும் சுமந்து கொண்டார் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாது, எப்பொழுது நீங்க என்னோட கூட இருக்கணும் சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறான், அப்பாலே ஓ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அதையெல்லாம் நீ தடுக்காத. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆக சிலுவை என்பது அது ஒரு வெற்றியின் சின்னம். நமக்கு தோல்வி என்பது இந்த உலகத்தில் இல்லை, ராமேஸ்வர தீவில கிடையாது. ஏனென்றால் இயேசு அவர் வெற்றி சிறந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு ஜெயித்தார்னா நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அடையாளம்? நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன அடையாளம்? இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. நானும் ஜெயிப்பேன். நானும் சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:10. சாத்தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தான் எதுக்கு வருகிறான் என்றால் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆமே, வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுள் நம்மளை ஆமென் அந்த ஆதாம் காலத்தில் ஆதாம் உருவாக்கும் பொழுது மண்ணை எடுத்து ஒரு சரீரத்தை உருவாக்கினான். அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆக கடவுள் மனிதனை அவனுக்குள்ளே ஒரு ஆவியை கொடுத்து உருவாக்கி அவனை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், கடவுள் தம்முடைய ஆவியை அவனுக்குள்ளே அனுப்பி அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய சரீரம் புஷ்டியாக வாழ, அவங்களுடைய உயிர் நல்ல வாழ உதவி செய்கிறார். சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய ஆவியை உள்ளே மனுஷனுக்குள்ளே அனுப்புகிறான். அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது அவன் ஒரு வித்தை நமக்குள்ளே வைக்கிறான். அல்லேலூயா. அதுதான் யாதியின் வித்து. அந்த யாதியின் வித்து வளருவதற்கு அவன் தன்னுடைய அசுத்த ஆவி மூலமாக பலனை கொடுக்கிறான். அந்த யாதியின் வித்து வளரும் பொழுது அவன் சரீரம் மரணம் அடைகிறது. அல்லேலூயா. அவனுடைய வித்து வளர அவன் தன்னுடைய ஆவியின் வல்லமையை வியாதிக்கு கொடுக்கிறான், வியாதி வித்துக்கு கொடுக்கிறான். வியாதி வித்து வளருகிறது, அவன் சரீரம் சாகுகிறது. அல்லேலூயா. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் எதுக்கு வருகிறான்? கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே உள்ள இருக்கிற ஆவியை துரத்தி, அல்லேலூயா, தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளே அனுப்பும் பொழுது அவன் அனுப்பின அந்த வித்து அது சாகிறது, அவன் சரீரம் வளர்ச்சி அடைகிறது, அவனை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருந்தா வியாதி என்கிற அந்த வித்து அழிக்கப்படுகிறது. அசுத்த ஆவிகள், அதுக்கு பலன் கொடுக்கிற ஆவிகள் துரத்தப்படுகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு விஷத்தை நமக்குள்ள வைத்து, அவன் ஒரு பாவத்தை நமக்குள்ள வைத்து, அதன் மூலமாக ஒரு வியாதியை நமக்குள்ள வைத்து, அவன் தன்னுடைய ஆவியின் மூலமாக அது வளர்ச்சி அடைய உதவி செய்கிறான். ஆனா ஆண்டவரோ அல்லேலூயா தன்னுடைய ஆவியை உள்ளே அனுப்பி அவனுடைய வித்தை அழிக்கிறார். அந்த சரீரம், மெலிஞ்ச சரீரம் இப்பொழுது வளர்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. மண்டப கேம்ப்ல ஒரு சகோதரி, ஆமென், எலும்பும் தோலுமா, ஒரு வாலிப சகோதரி கல்யாணம் முடியாம அவன் மரண தருவாயில கிடந்தாங்க. 2 கிட்னியும் அவன் கோளாறு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த சகோதரி சபைக்கு வந்த பொழுது அவள் ஒரு பயங்கரமான விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரி. அல்லேலூயா. மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும் அகலமே, எலும்பு தோலும் ஆயிட்டா. சபைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சா. அல்லேலூயா. ஆமென். அவள் நல்ல ஒரு விசுவாசியா மாறி ஊழியம் செய்கிறவளாக மாறிட்டா. அல்லேலூயா. அப்பா அவ சரீரம் எப்படி ஆனது தெரியுமா? ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சகோதரியா, நல்ல உடம்பு வச்சு. அல்லேலூயா. அவளுடைய உடம்பெல்லாம் ரொம்ப அழகான ஒரு சகோதரியா மாறிட்டா. அவள் அழகான சகோதரியா மாறினதுனால சில வாலிப ஆண் பிள்ளைகள் அவளை தொந்தரவு பண்ணி பாவத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அவள் பாவத்துக்குள்ள ஸ்தோத்திர போன பொழுது போன வியாதி திரும்ப வந்துருச்சு. திரும்ப மெலிஞ்சு போய், திரும்ப எலும்புந்தோலுமா போய், திரும்ப அவள் கிட்னி கோளாறுலேயே மரிச்சு போயிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரா. அது ஆண்டவர் எவ்வளவு ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். அந்த தெய்வம் உனக்குள்ள வரும் பொழுது உனக்கு சுகமாகிறது. அந்த கிட்னியை கோளாறாக்கிற ஆவிகள் துரத்தப்படுகிறது. அந்த வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரீரம் புஷ்டியாகிறது. உன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் வாழ வைக்கிறார். இன்னைக்கு சுந்தரமடையால இருக்கிற அவன் செல்வராணி சகோதரி கிட்னி கோளாறு உள்ளவர்கள். அல்லேலூயா. 6 மாசத்துல செத்து போயிரும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அவங்க பரம்பரையிலேயே ஒரே ஒரு சகோதரி தான் ஏசப்பாவை ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர்கள் வாழுகிறார்கள். டாக்டர் சொல்லி 10 வருஷத்துக்கு மேல, 15 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியை கொண்டு வருகிறவன் சாத்தான். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ. உனக்குள்ளே இருக்கிற வியாதிக்கு ஜீவன் உண்டாக்க அல்ல, உனக்குள்ளே இருக்கிற அந்த நோய்களுக்கு ஜீவன் உண்டாக்க அல்ல. ஆமென். மெலிஞ்சு போற உன்னுடைய ஜீவனுக்கு, அல்லேலூயா, மெலிஞ்சு போகிற உன் சரீரத்துக்கு ஜீவன் உண்டாக்க அது பரிபூர்ணப்பட நான் இந்த உலகத்துக்கு வந்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க. அல்லேலூயா. லூக்கா 4 அதிகாரம் 38 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:38. சீமோனுடைய மாமி பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கடுமையான ஜுரத்திலே இந்த பேதுருடைய மாமி இருந்தாங்க. அல்லேலூயா. பேதுரு மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். பாருங்க, கிடந்தால் சொல்றது படுத்து கிடந்தாள், நோய்வாய்ப்பட்டு கிடந்தாள். அல்லேலூயா. கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, அஸ்தமனமான போது நோய்வாய்ப்பட்டவர்களை நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. உதயமான போது, அல்லேலூயா, இயேசு புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்த போது நிறைய வியாதிக்காரர்களை கொண்டு வந்தார்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது நிறைய பேய்கள் ஓடுகிறது. 41 வசனத்துல. அல்லேலூயா. உதயமான போது இயேசு புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார். அப்படி என்றால் இயேசு இரவெல்லாம் வியாதிக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு சூரியன் அடையும் போது வியாதிக்காரர்கள் வருகிறார்கள். சூரியன் உதிக்கிற பொழுது வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனா. அப்படி என்றால் இயேசு இரவெல்லாம் அந்த ஊழியத்தை
ஹீலிங் மினிஸ்ட்ரிய அவர் செய்திருக்கிறார். இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பாசமுள்ள ஒரு தெய்வம், எவ்வளவு பற்று உள்ள தெய்வம். அல்லேலூயா. இரவெல்லாம் நின்று வியாதிக்காரர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இயேசு அதை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுருடைய மாமி கடும் சொரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டுல அல்லேலூயா ஒரு தாய் படுத்துட்டா அந்த வீடே அலங்கோலமா மாறிடும். சாத்தானுக்கு தெரியும் இந்த வீட்டுல முக்கியமான ஆளு இவதான். அல்லேலூயா. இவளை படுக்க போட்டோம்னா வீடு சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிரும்ங்கிறது சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சம்பாத்தியம் என்ற கணவனை சாத்தா முடக்கிட்டா வருகிற பணம் வராம போயிரும். அல்லேலூயா. சம்பாத்தியம் என்ற பிள்ளைகளை சத்துரு முடக்கிட்டா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராம போயிரும். அல்லேலூயா. ஆனா ஒரு வீட்டுல உள்ள ஒரு தாயை முடக்கினா குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிரும். அல்லேலூயா. அதுல வேதத்தை பாருங்க, அவள் சொரமாய் கிடந்தாள். அந்த நாட்கள்ல மருந்து கிடையாது. சொரம் வந்தாலும் மரணம் தான், மருந்து கிடையாது. அல்லேலூயா. அப்படியே சொரம் அதிகமாக இறந்து போயிருவாங்க. அல்லேலூயா. சொரமாய் கடும் சொரமாய் கிடந்தா. அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு தாய் அப்படின்னு எலும்பி நின்றா அந்த வீடு செழிப்பா இருக்கு. அல்லேலூயா. நம்ம வீட்டுல உள்ள தாய்மார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார் அந்த வீட்டை அருமையா பார்த்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. ஒன்று நினைக்கணும், ஆமென், நம்முடைய குடும்பத்தில் நம்ம தாய் இருப்பதனாலதான் வீடு ஆசீர்வாதமா இருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் இவளை படுக்க போட்டுட்டா வீடு ஒண்ணு இல்லாம போயிரும். ஆமென். யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்தா, என்னம்மா அந்த வீடு இப்படி கிடக்குது? எங்க அம்மாவுக்கு சுகம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். சொல்ற முத வார்த்தை, எங்க அம்மாவுக்கு சுகம் இல்லை. ஓ, அதனாலதான் வீடு இப்படி கிடக்குதா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்க அம்மா முடியாம போயிருக்காங்க, எங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வர்றவங்க யோசிப்பாங்க, தாய் இல்லை என்றால் வீடு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அதனுடைய வல்லமைய, அதனுடைய எபெக்ட, அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்த தெய்வம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல அவன் நான் உன்னை இஸ்ரவேலிலே உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நீ நல்ல ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு தீர்க்க ஆயுசு தாங்க, நான் நின்றாத்தான் என் குடும்பம் வாழும். அல்லேலூயா. நான் படுத்துட்டா என் பிள்ளைகள் சோர்ந்துருவாங்க, நான் படுத்துட்டா என் வீட்டுக்காரர் சோர்ந்துருவாரு. ஆகவே சாத்தானுக்கு தெரிகிறது இவளை சாச்சிட்டா அல்லேலூயா வீடு ஒண்ணு இல்லாம போயிரும். அதனாலதான் எல்லாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, போதகரே அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவளை எழுப்புங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவளுக்காக வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அவளுக்காக எல்லாரும் வந்து வேண்டிக் கொள்ளுகிறாங்க. அது தெரியுதா உங்களுக்கு? அவ இருந்து புண்ணியம் கிடையாது. ஆமென். வாழ்ந்து புண்ணியம் இல்ல, செத்தாலும் புண்ணியம் இல்ல அப்படின்னு சொன்னா வேண்டிக் கொண்டிருக்க மாட்டாங்க. ஐயா அந்த வீட்டுக்கு வேணும், அவளை எழுப்புங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்து உடனே இயேசு அல்லேலூயா கையை நீட்டி, அல்லேலூயா, உடனே ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி, ஸ்தோத்திரா, அங்கே அவள் மேல் கையை வைத்த பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அந்த வார்த்தையை பதிலா எழுந்து உடனே பணிவிடை செய்தால். ஆமென். காய்ச்சலா கிடந்தவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆமென். அதனுடைய பலவீனங்கள் மாற, தலை சுத்து மாற ஒரு நாள் ஆகும். அல்லேலூயா. உடனே அவள் எழுந்திருந்து, அப்படி என்றால் அவளுடைய வாஞ்சையை பாருங்க, அவளுடைய இருதயத்தை பாருங்க, அவள் வீட்டை குறித்த ஒரு பக்தியை பாருங்க, அந்த வீட்டின் மேல் உள்ள வாஞ்சை அவளை உடனே எழுப்பி, அல்லேலூயா, ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா.
அந்த வீட்டில் ஒரு தாய் இல்லைன்னா பணிவிடை செய்ய யாரு இல்லையா? அந்த வீட்டுல தாய் இல்லைன்னா பாமே காரியங்களை செய்ய யாரும் இல்ல. அவள் எழுந்து உடனே பணிவிடை செய்தாள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல அடிக்கல, உடனே விடை கொடுத்து போக வேண்டியவள் பணிவிடை செய்கிறவளாக இயேசு உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. விடை கொடுத்து மரணத்துக்குள்ளே போக வேண்டியவளை இயேசு பணிவிடை செய்கிறவளாய் இயேசு மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னையும் ஆண்டவர் ஒரு நாள் சுகமாக்கினார், உன்னையும் ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதித்தார். ஆனால் நீ எழுந்து நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாய்? ஆமென். சங்கீதம் 116 சங்கீதத்துல ஆமென் 12-13 வாசிப்போ. சங்கீதம் 116 12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அல்லேலூயா. அந்த 13ஓட நிப்பாட்டிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எனக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செய்திருக்கிறார். நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார். நான் என்னுடைய குடும்பமா நான் சிறுமைப்பட்டு கிடந்தேன். என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். மேய்ப்பனா இருந்தாலும் ஒரு ஆட்டுக்குட்டி நான் கொடுப்பேனே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. நிறைய உதவி செய்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு குஷ்டரோகி மாத்திர கதறிக்கொண்டு ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்து ஐயரே நன்றி நன்றி என்று ஓடி வந்தா. ஆண்டவர் கேட்டார், மத்த 9 பேர் எங்கேப்பா? அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் மத்த 9 பேருக்கு இல்லையா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவித்திருந்தால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருந்தால், கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்திருந்தால், கர்த்தர் உன்னை ரட்சித்திருந்தால், உன் குடும்பத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தால், அந்த உபகாரத்துக்காக எதையாவது கர்த்தருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் எண்ணத்தை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்படுவேன், நான் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டு ஆராதிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழுவேன், ரட்சிக்கப்படுவேன். ரட்சிக்கப்பட்ட பாத்திரத்தை கையில் எடுத்து அவரை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவரை நான் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அவரை ஆராதிப்பேன், அவரை தொழுது கொள்ளுவேன். ஆமென். எத்தனையோ பேர் ஆராதனை நாட்களில் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு நாள், இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்து, அப்படி என்றால் நான் ரட்சிக்கப்பட்டவனா, அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து அந்த தேவனை நான் ஆராதிப்பேன், அந்த தெய்வத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இல்லை என்றால் நான் எண்ணத்தை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஒரு நன்றி உள்ள இருதய வேலை செய்கிறது, சில பேருக்கு அந்த இருதய வேலை செய்வது இல்லை. அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய அன்பு. ஹல்லேலூயா.
என்னை சுகமாக்கினாரே, எனக்கு விடுதலை கொடுத்தாரே, என் குடும்பத்தை அவர் ரட்சித்தாரே. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி என்னை ஏவுகிறது. அல்லேலூயா. சில பேற்று அந்த அன்பு கிரியை செய்கிறது, நெருக்கி அந்த அன்பு என்னை ஏவுகிறது. அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழுகிறோம், ஆனா யாருக்காக வாழுகிறோம்? இயேசுவுக்காக வாழுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே, அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிழைத்திருக்கிறவர்கள் அவருக்காக பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்காக நாங்க வாழ்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்றோம். பிழைத்திருக்கிறவர்கள் அவருக்காக. ஆமென். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், அல்லேலூயா, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக வாழுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு காணிக்கை பாடல் படிச்சது போல இயேசுவுக்காக வாழுவோம். அல்லேலூயா. ஆமென். நமக்காக வாழாமல் இயேசுவுக்காக வாழுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உனக்காக ஒருவர் மரித்து இருக்கிறார், உனக்காக சிலுவையிலே ஒருவர் தொங்கி இருக்கிறார், உனக்காக 3வது நாள் இயேசு உயிரோடு எழுப்பினார். அவருடைய நோக்கம் என்ன? உன்னை வாழ வைக்க, உனக்கு ஜீவன் உண்டாக்க. ஆமென். நீ பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே வாழ. அல்லேலூயா. ஆமென். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம், அவர் அவளிடத்திலே குனிந்து நின்று சொரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். ஏசப்பாவுக்கு சோறு பொங்கி நல்ல மீன் பொரிச்சு சாப்பாடு கொடுக்கிற வேளையில அவள் எழுந்து உடனே எழுந்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. காய்ச்சல் கிடந்து உடனே இப்படி வேலை பார்ப்பாள். அந்த தாயி காய்ச்சலா இல்லாம இருந்தா அந்த வீட்டை எப்படி வைத்திருந்திருப்பா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானுக்கு தெரியும், ஆமென், இவளை முடக்கி படுக்க போட்டுட்டா அந்த குடும்பம் நாசமாகிரும் என்பது சாத்தானுக்கு தெரியும். தேவ பிள்ளையே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. தாய்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 40ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்த போது, ஹல்லேலூயா, வசனத்தை கொஞ்சம் கவனமா கேட்கணும். சூரியன் அடைஞ்ச பொழுது, சாத்தானுக்கு ஒரு ரொம்ப பிரியமான ஒரு நேரம் எதுனா அது இரவு நேரம் தான். அல்லேலூயா. இரவு தான் ரொம்ப சாத்தானுக்கு பிடிக்கும். வெளிச்சத்துல அவன் வேலை செய்ய மாட்டான். ஏன்? வெளிச்சம் அவனுக்கு பிடிக்காது. ஆமென். சூரியனை அதிகாலையில பார்க்கிறவர்கள் கண்களிலே, ஆமென், ஆரோக்கியம் உண்டாகும் என்று பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே அஸ்தமனமான போது, சூரியன் அஸ்தமனமான போது, ஆமென், பல பல வியாதிகளிலே வருத்தப்பட்டவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். சூரியன் உதயமான போது இயேசு ஊழியம் செய்கிறதை விட்டுட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறார். அல்லேலூயா. சாத்தான் உள்ளே இருந்து கிளம்பி வேலை செய்கிற ஒரு இடம் எதுனா, நேரம் எதுனா, அது இருள். ஆமென். சூரியன் அடைஞ்ச பொழுது சில பேரை பார்த்தீங்கன்னா இருட்டிலேயே இருக்கணும் பிரியப்படுவாங்க. அப்படி ஆட்கள்லாம் உள்ள மேப்படியா இருக்கான்னு அர்த்தம். இருட்டுக்குள்ளேயே லைட் போடாம அப்படி யாருக்கு தெரியாம இருட்டுக்குள்ளேயே இருக்கணும் விரும்புவாங்க. அது சாத்தானுடைய ஒரு விருப்பம். அல்லேலூயா. ஆமென். என்ன இந்த லைட் போட உட்காந்துருக்க, இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆமென். வா சபைக்கு போவா. அல்லேலூயா. பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆமென். இருட்டுக்குள்ளேயே இருக்குன்னு விரும்புவாங்க. அல்லேலூயா. துன்பங்கள் கஷ்டங்கள் போறவங்கள பாருங்க. ஆமென். இருட்டிலேயே இருக்குன்னு விரும்புவாங்க. அல்லேலூயா. அஸ்தமனமான போது ஜனங்கள் எல்லாரும்
தங்களுக்குள்ளே பற்பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய குடும்பத்துல சூரியன் அடைவதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாபா. நம்ம வாழ்க்கையில சூரியன் அடைவதே இல்லை. நமக்கு அஸ்தமனமானது என்கிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 60வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சூரியன் இனி அடைவதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இயேசு சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்திலே சூரியனாய், உன் குடும்பத்திலே பிரகாசமான தெய்வமாய் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை. கர்த்தரே உனக்கு நித்தியமான ஒரு வெளிச்சமாய் இருப்பார். கையை தட்டி வெளிச்சத்தின் தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் குடும்பத்துக்கு இயேசு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. வேதம் சொல்லுகிறது, பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை சூரியன் அடைஞ்ச போதுதான் அது வேலை செய்கிறது. சாசு. ஆமென். அல்லேலூயா, வெளிச்சம் மங்கின உடனே பல பல வியாதிகளில் வருத்தப்பட்டவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரா. இயேசு ஒரு சூரிய பிரகாசமான ஒரு தெய்வம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரா ஒரு வசனத்தை வாசிப்போம். 1-2. மத்தேயு 17:1-2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, 2 படிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 20ஓட 2 தானா? 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பாருங்க, இயேசுப்பாவுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. அல்லேலூயா, இயேசுப்பாவை ஆராதிக்க உன் முக வெளிச்சமா மாறும். அல்லேலூயா. தொட்டனா மந்திரவாதி சொல்றாரு, நான் தான் பேயை விட பெரிய பேயா, அண்ட கரியா இருந்தேன். இயேசுப்பாவை நான் ஆராதிக்க என் முகம் ரொம்ப பிரகாசமா வெளிச்சம் போல மாறிற்று என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, இயேசுப்பா ஒரு வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் ஆமென் டீப் லைட் வெளிச்சத்தை போல, ஆமென் பனி கட்டிகளுடைய வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பாவை ஆராதிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இருளின் பிள்ளைகள் அல்ல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இயேசுப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இயேசுவிடத்திலே வர வேண்டும், அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரா. பிசாசுக்கு பயப்படுறவங்க அல்லேலூயா ஆமென் வீட்டுக்குள்ள நிறைய லைட்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஆமென். சுத்தியெல்லாம் லைட்டை போடுங்க. ஏன்? இருள் இருந்து அங்கெல்லாம் இருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி பயப்பட தேவையே கிடையாது. அல்லேலூயா, ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் இருளுக்குள்ளேயும் இயேசப்பா இருக்கிறார். அல்லேலூயா, லைட் போடாம இருந்தாலும் தெய்வம் நமக்கு பிரகாசமான தெய்வமாக இருக்கிறார்.
உன்னுடைய சூரியன் அஸ்தமிப்பதே கிடையாது. அல்லேலூயா. அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அந்த வார்த்தையை ஒரு நாள் என்னோட ஆண்டவர் சொன்னா, அல்லேலூயா, அண்ணன் மகன் சாமுவேல் இறந்த அந்த சில நாட்களில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி சொன்னார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி இந்த மாதிரி உன் குடும்பத்தில் யாரும் மரிப்பது இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஒரே ஒரு வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இனி இந்த மாதிரி சம்பவங்கள் உன்னுடைய குடும்பத்தில் நடப்பதே இல்லை. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவருக்கு உண்மை இல்லாம போயிட்டே இருந்தீனா, ஆண்டவரை விட்டு விலகி போனா வாக்கு தத்தங்கள் நடக்காம போயிடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஆண்டவருக்கு பிரியமாக நீ வாழும் பொழுதுதான் வாக்கு தத்தம் உனக்கு வேலை செய்யும். நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாம போயிட்டா, பாவம் செய்துட்டே துணிகரமா போனா, இந்த வாக்கு தத்தத்தை விட்டு விலகி போயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடைசி வரை நீதியா வாழு, கடைசி வரை உண்மையா வாழு, கடைசி வரை ஆண்டவருக்கு பிரியமா வாழு, சபைக்கு நீ உதவியாகிறே, கடைசி வரை ஊழியக்காரனுக்கு உதவியாகிறே. செத்தாலும் ஆமென் ஒரு உண்மை உள்ளவனா சாவணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. யோபு சொல்லுகிறா, என்னுடைய வஸ்திரத்துல எழுதுங்க, ஆமென், அல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவன் என்று, உண்மையுள்ளவன் என்று. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன், ஒரு உண்மையுள்ளவன் நடந்து போனா சாத்தான் நடுங்கும், சாத்தான் பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பார். அந்த பிரகாசம் உன்னை வீட்டை மூடியே இருக்கும். அல்லேலூயா. மகிமை உன் வீட்டை மூடிக்கொண்டே இருக்கும். நித்திய வெளிச்சமாய். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, முடிவில்லாத வெளிச்சமாய் ஆண்டவர் உன் குடும்பத்தின் மேல பிரகாசித்து கொண்டே இருப்பார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். பாருங்க, பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. சாத்தானுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு சத்தமா சத்தமிட்டு, நீ தேவனுடைய பரிசுத்தர். அல்லேலூயா. அவனுக்கு வர்ற எழுப்புதல் பாராட்டுக்குரியதா? அவனுக்கு வர்ற எழுப்புதல் பாராட்டுக்குரியதா? அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இயேசு யாருன்னு சாத்தான் தெரிஞ்சிருச்சு, சத்தமிட்டு சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமென். நீர் கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. ஆமென். அவனுக்கு இயேசுன்னு சொன்னா அவ்வளவு எழுப்புதல் வருது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பாப்பா, இயேசுன்னு சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இயேசு. ஆமென். நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால். கிறிஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கடவுள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நாடுகள்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய வெளிநாடுகள்ல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏசப்பாவுக்காக அநேக நாடுகள்ல தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமா வெளிப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல்
அதை அதட்டினார். அல்லேலூயா. பிசாசை இயேசு என்ன செய்தாரா? பிசாசை அதட்டினார். ஆமென். அல்லேலூயா. சாத்தானை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அதட்டணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அவைகளை அதட்டினார். பாருங்க, சாத்தான் என்றைக்குமே ஏசப்பாவுக்கு கீழே தான் இருக்கிறான். ஆமென். அவனுக்கு சோத்ரா, அவனுடைய வல்லமைகள் கடவுளுடைய நாமத்துக்கு கீழே ஆண்டவர் சொல்லும் பொழுது அவைகள் அநேகரை விட்டு புறப்பட்டது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவனுடைய வேலை, கொடுக்கப்பட்ட டூட்டி என்னன்னா, மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது, பாவத்துக்கு அடிமையாக்குவது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் எப்படி ஒரு மனிதன் செய்கிறான் என்றால், முதலாவது பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு சகோதரி மாசமா இருந்தா என்ன, எத்தனை மாசம் கேட்பான். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே, நான் உண்டாயிருக்கிறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அவன் உண்டாயிருக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன்னா அவனுடைய வித்து அவனுக்குள்ள போயிட்டு, அதனாலதான் பாவம் செய்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வாழ்க்கைய. அல்லேலூயா. செல்ல கையில வச்சிருக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். சில காட்சிகளை பார்க்கும்போது கவனமா இருக்கணும். சில ஆண்களை பார்க்கும்போது, சில பெண்களை பார்க்கும்போது கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். சத்தியம் அவனிடத்திலே இல்லை, சத்தியத்திலே அவன் நிலை நிற்பதும் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் சாத்தானால் உண்டாயிருக்கும் பொழுது பாவம் செய்கிறவனா மாறுகிறான். அதனால இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நீங்கள் மறுபடி பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும், தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அவருடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கணும், அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே அபிஷேகத்தோடு இருக்கணும், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கடவுளுடைய வித்தினால் மறுபடி பிறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. கொல்கத்தாவில், மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில், அல்லேலூயா, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கொடூரமா கற்பழித்து, ஒரு பெண் டாக்டரை அல்லேலூயா கொடூரமா கற்பழித்து கொலை செய்ததை நியூஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள் பத்திரிகையில, அவள் இறந்த பின்னாடும் அவளோடு உடல் உறவு செய்தான். அந்த பெண் டாக்டர் ரொம்ப ஒரு அழகான ஒரு சகோதரி. ஆமென். ஸ்தோத்திரா. 3 மணிக்கு தான் தூங்கி இருக்கிறாங்க, 12 மணிக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க. 12 மணிக்கு சாப்பிடும் போது அம்மா அப்பாவுக்கு போன் போட்டு நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம்மா, நீனு தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. அவள் அந்த ரொம்ப டயர்டா இருந்ததுனால அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு அப்படியே சேர்ல சாஞ்சிட்டா. அங்கே இருந்த ஒரு காவலாளி, அதுக்கு இடத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறவன் வந்து அவளை கெடுத்து, அவளை கொண்டு, அவள் இறந்த பின்னாடியும் அவளை ஆமென் பாவம் செய்தான் என்று ஆமென் நியூஸ்ல சொல்றாங்க. அவனுடைய செல்லை வாங்கி பார்த்தா ஆபாசமான படங்கள் அந்த செல்லுல இருந்தது. ரொம்ப கவனம். உங்க பிள்ளைகள் என்ன மாதிரி செல்லை யூஸ் பண்ணுகிறாங்க. அவன் அந்த செல்லுல ஆபாசமான படங்கள், கொடூரமான ஆபாசமான படங்கள் அந்த செல்லுல இருந்தது. அவனை போலீஸ் பிடித்த பொழுது அவன் சொல்றான், என்ன தூக்கில படா போடியான சாவட்டுன்னு சொல்றான். தென்னாவட்டா
என்னை தூக்குல போட்டா போடியா நீ. இது ஒரு 4 மனைவிய இந்த மாதிரி கொடூரமா தான் அவன் பாவம் பண்ணுவான். மனைவியோட எப்படி பாவம் பண்ணுவானா? குடும்பம் நடத்துறதுல துன்பப்படுத்தி அடிச்சு அழுது கொடூரமா அப்படி பாவம் பண்ணுவானா. அழுக வச்சு கத்தி கொண்டு அப்படிதான் அவன் அந்த மனைவிகளை கையாண்டு போயிருக்கிறான். 4 மனைவி அவனை விட்டு ஓடிட்டான். இந்த உலகத்துல பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். பரிசுத்தமா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, கிரியைகள் எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படின்னா பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னா பிசாசினால் மாசமா இருக்குன்னு சொல்ற மாதிரி சாத்தானுடைய வித்து அவனுக்குள்ள போயிருக்குது. சாத்தானால் உண்டாயிருக்கிறான், அதனால் பாவம் பண்ணுகிறான். தேவனால் உண்டானவன் பாவம் செய்வதில்லை. ஏன்? அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. ஆமென். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை, இதான் முக்கியமான வசனம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். நான் இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமா ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபிக்கிற, ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் வேணும், எங்க சபையில ஒரு எழுப்புதல் வரணும் என்று சொல்லி ஆண்டவற்றை அதிகமா அழுது ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இயேசு இந்த உலகத்துல எதற்காக வெளிப்பட்டாரா? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகள் பிசாசி கிரியைகள் இருந்தா ஏசப்பா பிள்ளைகளை ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் இயேசு உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஆமென் 32 ஸ்தோத்திரா 36 வரை வாசிப்போம். லூக்கா 4. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போயிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா இந்த உலகத்துல ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி நம்மோடு கூட அவர் இருப்பார் என்றால் ஆமென், ராமேஸ்வர தீவு விடுதலை ஆகும். ஆமென். ராமேஸ்வர தீவு முழுவதும் ரட்சிக்கப்படும். ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க 31 வசனத்துல ஆமென். பின்பு அவர் கல்யாவுல கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களிலே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால். ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படி இருக்குது? அதிகாரம் உள்ளதா இருந்தபடியா. ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே இயேசுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இயேசு நம்முடைய சபையில இறங்கி கிரியை செய்யும் பொழுது, ஆமென், அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்தது. அவருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டார்கள்.
நம்ம தீவுல நிறைய ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நிறைய விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் இது என்ன வார்த்தையோ, ஆமே இது என்ன அதிகாரமோ என்று அப்பாவுடைய வல்லமையை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆமென். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? அல்லேலூயா. ஏசப்பா ராமேஸ்வர தீவில இறங்கும் பொழுது ஆமென் சாத்தான்லாம் சொல்ல போகுது, எங்களை கெடுக்க வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான்லாம் சொல்ல போகுது, எங்களை கெடுக்க வந்துட்டாரு. எல்லாரும் கொஞ்சம் கவலையா இருக்கிறிய, சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் சொல்ல போறா, எங்களை கெடுக்க ஏசப்பா வந்துட்டாரு. அல்லேலூயா என்று சாத்தான்லாம் சொல்ல போகுது. ஆமென். ஆமென். சாத்தானுக்கு ஒரு பெரிய கவலை. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் சிரிச்சுக்கிட்டு அவன் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சாத்தான் எங்களை கெடுக்க வந்துட்டான்னு இயேசு சொல்லும் போது நமக்கு மகிழ்ச்சி தானே. அல்லேலூயா. எங்களை கெடுக்க இயேசுநாதர் ராமேஸ்வரத்துல வந்துட்டாரு. எங்களை கெடுக்கவா வந்தி, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுது, நீர் யார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. உம்மை இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியுது இயேசு யாருன்னு, ஆனா நமக்கு தான் சரியா தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நமக்கு அந்த மாதிரி ஆமே நல்லா தெரியல அவ்வளவா. அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் உள்ளவங்களுக்கு சரியா தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. அல்லேலூயா. அதனாலதான் மகாத்மா காந்தியோடு இயேசுவை வைத்திருக்கிறாங்க. ஆமென். புத்தரோடு இயேசுவை வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். மரியாளோடு இயேசு ஒப்பிட்டு மரியாளையும் ஆராதிக்கிறாங்க, இயேசுவை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு யார்? அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்துல பிலிப்பியர்ல எழுதியிருக்குது, வானோர் பூதலத்தோர் பூமி கீழோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும். இயேசு நாமத்துல. அல்லேலூயா. வானோர்னா யாரு? தேவ தூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள். அந்த தேவ தூதர்களுடைய முழங்கால் கூட இயேசு நாமத்தில முடங்கும். இயேசு எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் பாருங்க. வானோர் பூதலத்தோர்னா யாரு? பூமியில உள்ள மனிதர்கள். ஆமென். பூமியில் உள்ள அதிகாரங்கள். அல்லேலூயா. பூமியில் உள்ள ஆமென் நாடுகளை ஆளுகிற ஜனாதிபதிகள். அல்லேலூயா. ஆமென். பூதலத்தோர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் கீழான. பூமியின் கீழான. வசனம் சொல்லுங்க. வசனம் பிலிப்பியர் 2:10-11. 1:10. பிலிப்பியர் 1:10. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:10. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வானத்தில் உள்ள தூதர்கள், பூமியில் உள்ள மனிதர்கள், பூமியின் கீழே யார் இருக்கா? யார் இருக்கா சொல்லுங்க. என்ன உங்க சொந்தக்காரா இருக்கிற மாதிரி பயப்படுறிய? கீழே பேய்கள் இருக்குது. அல்லேலூயா. கீழே நரகம் இருக்கிறது. நரகத்தில் உள்ள ஆவிகள், அசுத்த ஆவிகள், பூதலத்தோர் பூமியின் கீழோர் அப்படின்னா அவன் அசுத்த ஆவிகள். அதெல்லாம் ஏசப்பா நாமத்துக்கு முன்னாடி முடங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்படிப்பட்ட இயேசுவை எத்தனை நேரம் உங்க வீட்டுல கூப்பிடுவீங்க? யாராவது ஒருத்தவங்க சத்தமா நாங்க எப்போதும் கூப்பிடுவோம் சத்தமா சொல்லியிருக்க வேணாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்போது ஏசப்பாவை நாங்க கூப்பிடுவோம். அல்லேலூயா. எழுப்புதல் வரும்போது நீங்களும் எழுப்புதல் அடையணும். சொல்லுங்க, ஏசப்பாவை எத்தனை தடவை வீட்டுல கூப்பிட போறீங்க? எப்போதும் கூப்பிடுவையா. ஆமென். அங்கிருந்து ஒரு அம்மா சொல்லணும், பாஸ்டர் ஐயா எப்போது எங்க அப்பாவை கூப்பிடுவோம் சொல்லணும், கத்தி சொல்லணும். நம்ம நாயக்கா சொல்லுங்க, பாஸ்டர் ஐயா எப்போது எங்க அப்பாவை கூப்பிடுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னா என்னை கைவிடாதிருமப்பா என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா.
கத்திரி ஸ்தோத்திரா. ஒரு ஊழியக்காரர் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சா ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அல்லேலூயா. சஸ்டின் மோசேஸ்ன்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நம்ம சபைக்கு வந்தார்ல இங்கே. அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த பேய் வந்து சொல்லுதா, டேய் நான் இவ்வளோ வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இவளுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுதா. ஆமேன் ஸ்தோத்திரா. அந்த அந்த பிசாசு சொல்லுதா, இவளை கொண்டு போகிறதுக்கு நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணுறேன், இவ கன்னி மரியாதையும் கும்பிட்றா, எல்லா சிலைகளையும் கும்பிட்றா, ஆனால் இடையில இயேசுன்னு சொல்கிறான். அந்த ஆள் யார் தெரியுதா? அல்லேலூயா. அதை சேர்ந்தவங்க. விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. இவளுக்கு நான் வந்து இவளுடைய பல்சரை பிடிச்சி இழுத்து குறைக்கும் பொழுது இவ முதல்ல என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தா பல தெய்வங்களை. பல்சரை குறைக்கும் போது இந்த பிரஷரை குறைச்சி சோழியை முடிக்க போகும்போது தலை கிருகிரும் சுத்து பத்தியா, அப்ப ஏசு ஏசுன்னு சொல்லிடுறான். உடனே நான் வந்து உள்ள வேலை செய்ய முடியாம விலகிடுறேன். ஏசு ஏசுன்னு சொன்ன உடனே பல்சர் கூடிடுது. பேய் சொல்லுதான் உண்மையா? ஓக அப்படியா? ஆமா, இவ சும்மா மற்ற தெய்வங்களெல்லாம் சொல்லிட்டே இருந்தா சோழியை முடிச்சிருப்பேன். இவ கிருகிரு தலை சுத்தும் போது ஏசு ஏசுன்னு சொல்லிடுறான். அதோட இவளுக்குள்ள வேலை செய்ய முடியாம நான் விலகிடுறேன். அதோட பல்சர் சமமா வந்துருது, நார்மலா வந்துருது. அல்லேலூயா ஸ்தோத்திரா. அதுவும் அந்த அம்மா யாரா? அவங்க அம்மாவுடைய தங்கச்சியா, சித்தி. அல்லேலூயா. அந்த பாஸ்டருடைய சித்தியா. அல்லேலூயா. அன்றைக்கு ஜெபம் பண்ணி இந்த பேயை துரத்தின பின்னாடி அவங்க சித்தி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபையில ஊழியம் செய்யறாங்களா. அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசுன்னு சொன்னா பல்சர் என்ன செய்யும்? ஆமென், கூடும், நார்மலா வரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திர. பிரஷர் எப்படி வரும்? நார்மலா வந்துரும். அதனால இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு 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 இயேசுன்னு சொன்னா பல்சர் டூ வீலர்லாம் உங்க வீட்டுக்கு நிறைய என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திர. பல்சர் என்ன செய்யும்? கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்முடைய வீட்டில் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஆமென். அவரோ அவர்களை நோக்கி, ஸ்தோத்திரா, நான் மற்ற ஊர்களிலும் 41 வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆண்டவர் அங்கே நிறைய பேய்களை துரத்தினார், நிறைய பேருக்கு சுகமானது. அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, ஏசப்பா நீங்க எங்க ஊர்லயே இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிறைய ஊர்களுக்கு போகணும், இதுக்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா இரவெல்லாம் வியாதிக்காருக்காக ஜெபம் பண்ணேன். காலையில சூரியன் உதித்த பொழுது அவரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிறான். அல்லேலூயா. இன்னும் நிறைய கிராமங்கள்ல போய் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசுவே இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பகல்ல போய் ஜெபம் பண்ணவும் அவே மற்ற பிரசங்கம் பண்ணவும் போவார் என்றால் நாமும் ஊழியம் செய்ய போகணும். அல்லேலூயா. நாமும் மற்ற வீடுகளில் போய் ஏசப்பாவை பத்தி சொல்லணும், அவே ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அல்லேலூயா. ஆமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி காலையில போய் ஒரு இடத்துல தூங்கல, இன்னொரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்ய போகிறார். இயேசு 3.5 வருடம் இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்ட் எடுக்க முடியல, சாப்பிடுறதுக்கு தனியா ஒரு இடத்துல போய் சாப்பிட உட்கார்ந்தாரா. உடனே சன கூட்டம் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருச்சா, சாப்பிட கூட நேரம் இல்லை. தேவ பிள்ளையே, உனக்குள்ளே ஏசப்பா இருப்பார் என்றால் நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா.